அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தலப்பாக்கட்டி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ, சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 100 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 25 கிராம், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5 நம்பர், பட்டை, ஏலம், கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் அனைஸ், கல்பாசி, சோம்பு. இது பிரியாணி பொடி தயார் பண்ணுறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கிறோம். புதினா சிறிதளவு, மல்லி சிறிதளவு, தயிர் 1 கப்பு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல பிரியாணி மசாலாவுக்கு தேவையான அந்த பொருட்களை பூரா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த பிரியாணி தேவையான பொடிகளை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து அதே மாதிரி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, புதினா, மல்லி இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி, பச்சை மிளகா போட்டு அரைச்சா அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்ய போயிடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிக்குவோம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பொதுவாக தலப்பாக்கட்டி ஸ்டைலில் இது நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்ப்பாங்க. நான் நெய் சேர்க்கலை. நெய் சேர்க்காமல் வெறும் எண்ணெயை வச்சு தான் செய்ய போகிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கி விட்ருவோம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி ஐட்டங்களை பூரா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பொடி ஐட்டங்களை பூரா இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். அடுத்து தயிர் 1 கப் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ மசாலா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கோழிக்கறியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ அடுத்து நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான எண்ணெயை தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. லேசாக ஒரு கிளறி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு தட்டை போட்டு மூடி வைப்போம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்து சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து கறியை நல்லா வேக விடுவோம். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சான்னு பார்ப்போம். வாங்க, நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லேசாக அதை கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி வைப்போம். கறி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். இப்போ வந்து கறி வந்து ஒரு 1/4 மணி நேரம் சிம்மில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். இனி அரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு தட்டை போட்டு மூடி வைப்போம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. கொதிக்க ஆரம்பிச்சிச்சான்னு பார்ப்போம். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் இதில் புழிஞ்சு விட்டுருவோம். இனி அரிசியும் தண்ணியும் லெவலுக்கு வர வரைக்கும் லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். அரிசியும் தண்ணியும் லெவலுக்கு வந்தோடனே ஒரு தட்டை போட்டு மூடி தம் போட்டுடலாம். பாருங்க, தண்ணியும் அரிசியும் வந்து லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு தட்டை போட்டு தம் போட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் வந்து தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம தம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ தம் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக தம் ஆகிருக்கு. இப்போ நமக்கு தலப்பாக்கட்டி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். கரண்ட் வந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாரு, டேஸ்ட் பாரு.
டும் கறி நல்லா வந்துருக்கு, சூப்பராக வந்துருக்கு. நல்லா வை. வைண்ணா. நண்பர்களே, இன்றைக்கி நான் செஞ்சுருந்த இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, இது நான் ரம்ஜான் ஸ்பெஷலுக்காக யூடியூப்பில் ரெஃபர் பண்ணி செஞ்ச ரெசிபி தான். நார்மலாக நம்ம செய்கிற மெத்தடில் நம்ம எதையும் அரைச்சி ஊற்றிலாம் செய்ய மாட்டோம். வெங்காயத்தெல்லாம் அப்படியே வதக்கி தான் செய்வோம். இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். இருந்தாலும் இந்த இது டேஸ்ட்டு உண்மையிலே அருமையாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமைக்கி அது பக்கத்தில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.